வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஜூன் 1 முதல் அமலுக்கு வரப்போகும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். முதல் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 18 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய எவருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, வண்டியை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஓட்டி பிடிபட்டால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, விரைவில் உயரும் ரீசார்ஜ் கட்டணம். ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை 10 முதல் 17% வரை உயர்த்த வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. 5G உள்கட்டமைப்புக்காக டெலிகாம் நிறுவனங்கள் அதிக முதலீடுகள் செய்துள்ளதை ஈடுகட்டும் வகையில் விரைவில் ரீசார்ஜ் கட்டணம் உயர வாய்ப்பு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஜூன் 4 பள்ளி மாணவர்களுக்கு ஓகேங்களா, பள்ளிகளில் தேர்தல்களுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நடைபெறப்போகுது. இதனுடைய ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் கல்லூரிகளில் அடுத்தடுத்து மாணவ செல்வங்களுக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஜூன் 6 பள்ளிகள் திறப்பு இருக்குமா அப்படின்றத இங்கே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருடைய விலை அப்படின்றது ரொம்பவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஜூன் மாதத்திலிருந்து கேஸ் சிலிண்டருடைய விலை மென்மேலும் உயருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓகேங்களா 2024 ஆண்டு 2025 ஆண்டு முழுமையான பட்ஜெட் அடுத்து வரக்கூடிய புதிய அரசாங்கம் பார்த்திங்கன்னா தாக்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024 ஆண்டு தேர்தல்களுக்கான முடிவுகள் அப்படின்றது நிச்சயமாக ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளாக பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான்